அமெரிக்கன் பீஸாக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம், சாப்பிடவும் போகிறோம். ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆனால் உள்ளே என்ன ஃபுட் இருக்கும் அப்படின்னு தெரியல. இவளுக்கு வந்து வெஜ்ஜு தான் வேணுமா, இல்லைனா வேறு கடையை கூட்டி போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. இந்த நான்வெஜ் குரூப்பில் ஒரு வெஜ்ஜை வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், ஒன்றுமே பண்ண முடியல. எங்கே போனாலும் இவ்வளோ வச்சுக்கிட்டு மேய்க்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. ஆமாம், உள்ளே போகிறோம். உள்ளே போய் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வந்து ஆர்டர் பண்ணலான்னு போனப்போ கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண கூப்பிட்டுட்டே இருக்கோம், யாரும் வரல. நீங்கள் தான் ஏதோ முடிவு பண்ணீங்க. அவன் தான்டா முடிவு பண்ணான். சொல்லு. சிக்கன் பீஸ் கரண்ட் இல்லாதனால எதுவும் சமைச்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணா. இப்போ நம்ம டெசர்ட்டு தான் சாப்பிடலான் இருக்கோம். மக்ரூன் போய் பார்க்கலாம். Attenata. Это. Розовый, да? Да. Клубничный. Писташки. Да. Сколько? Один надо. Все? Да. இப்போ நம்ம அதான் சொல்லிட்டு வந்திருக்கோம். செம டேஸ்ட்டு. சான்ஸே இல்லை. அப்படி பண்ணுறீங்க. நான் தான் கொடுத்தேன். ஐயோ பயிலா, என்னடா இது திருமுறைக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. சீஸ் கேக்கு செம்மையாக இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எதுக்கு? எல்லாத்துக்கும் எல்லா கடையும் மூடி கிடக்கு. போன கடை ஃபுல் க்ரௌடு. பட் ஃபர்ஸ்ட் எப்படி அந்த கடையில் நீங்க தானே ஃபர்ஸ்ட் கால் வச்சா? நீ எஞ்சி வந்த நேரம் அப்படிடா. கடையே மூடிட்டேன், கடையே இல்லை. நீ வந்து வேற கடைக்கு நம்ம வந்து சொன்னோம். அந்த கடை பேர் வந்து மை ஃபுட், அதாவது என் சாப்பாடு. இதுதான் அந்த கடை பேர். இப்போ வந்து இவங்க வந்து இந்த கடையில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து வெஜிடேரியன், அதனால் இந்த கடையில் எதுவும் வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சேலடு சொன்னாங்க. பாருங்க, இது வந்து ஏதோ டீ சொன்னாங்க. அது என்ன டீன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூ ஓஷன் இது ஆர்டர் பண்ணிடுவோம். ப்ளூ ஓஷன் வந்து டேஸ்ட் பண்ணுறோம். வந்து நாட் கூலிங் காட்டுறோம். சீபக்டன் சாயா இது பேர். சீபக்டன் வித் ஹனி ஆகும் இது பேர். இது எப்படி இருக்குன்னு நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் நூற்றுறதுக்கு ஏதோ பரவாயில்ல. ஆனால் சும்மா சொல்லுவோம், ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்மெல்லு தான் சரியில்லை, மற்றபடி வாய்க்குள்ளே போகும்போது நல்லா இருக்கு. மேங்கோ மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. பேராசிட்டமாலில் தண்ணியில் கரைச்சி குடிச்ச மாதிரி இருக்கும். உண்மையிலே அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷனையும் எடுங்க, எப்படி இருக்குது. கீழே செஞ்சாங்க குடிங்க. குடிக்காமல் மோந்து பார்த்ததுக்கே அவர் இப்படி பண்ணுறாரு. குடி ஸ்மெல் அப்படிதான் இருக்கும். குடிக்கும்போது நல்லா இருக்கு. பரவாயில்ல, குடிக்கும்போது பரவாயில்ல. இதே தான் நானும் சத்தியமா குடிக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்மெல்லு மட்டும் மூக்க குடிக்கும்.
நாங்கள் அடுத்து வேறு ஏதாவது டேஸ்ட் பண்ணுறீங்களா? ஆர்டர் பண்ணது டேஸ்ட் பண்ணுங்க. இது யாரும் ஆர்டர் பண்ணது அப்படிதான் பேசுவேன் ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. நீங்க 2 பேருமே சொல்லுங்க. விடுங்க. இது என்னத்தை கொடுத்தாலும் குடிக்கிற ஜீவன், அதனால குட்டுன்னு தான் சொல்லுவோம். பர்கர் டேஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா ஜூம் பண்ணிங்க. நல்லா கை அருமையாக இருக்குது. ஆனால் கறி மசாலா லைட்டாக அப்படியே உங்கள் சவர்மா டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. எல்லா சவர்மாலையும் இருக்க முடியாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்கு. பொட்டேட்டோ இருக்கு. சரி, வீடியோ ஒன்று எடுத்துட்டு இருக்கு. ஓகே பாருங்க, பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் ஒரு பட்டர் ஸ்மெல் அப்படி ஒரு மாதிரி வருது. எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீஸ் அழகா வருது. இங்கே இருக்கு. யாராவது கட் பண்ணுங்க வேண்டா. ஒரு சிசர் எடு. சிக்ஸ் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். யாராவது நிறுத்துங்க வேண்டாம். ஐயோ ஆக்சுவலி வெறும் சீஸ் மட்டும்தான் இருக்கு. ஃபுல் சீஸு. நம்ம ஸ்மெல்லும் சீஸ் வாட தான் வருது. கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிடுவோம். சீஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே பாரு. மாதிரி ஒரு ஒஸ்ட் பீஸா. இந்த ஓஸ்ட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல சாப்பிடுவோம். நல்லா இருக்கும்னு நினச்சினா ஃபஸ்ட்டு ஷவர்மா நான் முன்னாடி சொன்னதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒஸ்ட் பீஸா அப்படியே அடுத்த லாக்கில் பார்ப்போம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம. டாடா பை. சாரி ஃபார் இது.